இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். கரிகால நம்மள பார்த்துட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. அவன் பார்த்தானா இல்லையா? சரி, திரும்ப நம்மள பார்க்கறானான்னு பார்க்கலாம். நான் நினைச்சது நடந்துருச்சு. நந்தினி, நீ கரிகாலன் மாமாவை பார்த்துட்டே வா. நல்ல வேலை, நான் நந்தினியை பார்த்ததை அவள் பார்க்கல. பார்த்துருந்தா பிரச்சனை தான். ஆனால் கண்ணாடியில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்தா. திரும்ப ஒரு வாட்டி பார்க்கலாமா? ஐயோ, இல்லை இல்லை, வேணாம் வேணாம். உனக்கு தைரியம் இருந்தா இப்ப பாரு. நீ இப்ப மட்டும் பார்த்த அவனை செத்த. என்ன இவன் நம்மள கண்டுக்காம ரோட்டை பார்த்தே ஓட்டிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை இவன் நம்மள பார்க்கலையோ? நான் தான் இவனை தப்பா நினைச்சிட்டனோ? சரி, ஓகே, ஒரே ஒரு வாட்டி பார்க்கலாம். அப்பா, என்னப்பா பாத்து, என்னப்பா ஆச்சு? பாத்துடா. ஒண்ணு இல்லாத, கொஞ்சம் பார்த்து போப்பா. அருள், சீட் பெல்ட் போடுறா. பார்த்து கொஞ்சம் பொறுமையா போப்பா. இவன் நம்மளதான் பார்த்துட்டு இருக்கான்னு நினைச்சேன். நாம நினைச்ச மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன பார்க்கட்டும், கண்ணு மொழி ரெண்டையும் பிடுங்கி காக்காக்கு தூக்கி போட்டுருவேன். என்ன இவன் இப்படி பத்திரகாளி மாதிரி பாக்குறா? இனிமே கண்ணாடியை பார்க்க கூடாதுடா சாமி. டேய், நான் என்னென்னமோ சொல்லியும் என் புருஷன் நான் உங்க கூட ஏற்காடு போக விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் யாருக்கும் தெரியாம உன்னை மட்டும் இப்ப ஏற்காடுக்கு அனுப்புறேன். நீ இப்ப இங்க வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் நம்ம அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி ஏற்காடு போயிடு. நீ ஏற்காட்டுல இருக்கிற விஷயம் ஹனிமூனுக்கு போயிருக்கிறவங்களுக்கு கூட தெரியக்கூடாது. அக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. ஏன்னா நான் இப்ப அங்க போய் இறங்குறதே வேற கெட்டப்ல தான்க்கா. நீயே என்ன பார்த்தாலும் என்ன கண்டே பிடிக்க முடியாதுக்கா. அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல போய் தான் நான் இறங்க போறேன்க்கா. நீ எப்படி வேணாலும் போய் தொலை. ஆனா எனக்கு எந்த காரணத்தை கொண்டோ வானத்தையும் அருளும் ஒன்னா சேர்ந்துடவே கூடாது.